எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. என் பெயர் கண்ணபிரான். நான் உங்களுக்கு எல்லோருக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் அறிமுகம் செய்ய போறேன். இது தான் என் மனைவி லட்சுமி. இது என்னுடைய முதல் மகன் பெயர் சதிஷ், அவனது மனைவி பவித்ரா. இது என்னுடைய இரண்டாவது மகன் சுரேஷ், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. மூன்றாவது எனக்கு மகள், அவள் பெயர் அம்மு, அவளுக்கு திருமணம் முடிந்து வெளிநாட்டில் இருக்கிறாள். ஒரே ஒரு பேரன், சிட்டு என்று செல்லமாக அழைப்பேன். இதுதான் என்னுடைய குடும்பம். இதற்கு அப்புறமா நடக்கிற எல்லா ரகளைகளையும் பார்த்து சிரிச்சிட்டே என்ஜாய் பண்ணுங்க. இந்த கதைதான் இது. ஏண்டி எங்காடி நம்ப புள்ளையா காணும்? மணி என்னவாகுது? இருட்டு வார நேரம் ஆகுது. புள்ள கிட்ட சொல்லி வழக்க துரியது. இல்லைங்க, அவன் தாத்தா கூட தான் இருக்கான். நாளைக்கு காலையில் விடிஞ்சதும் வீட்டுக்கு வருவன். சரி சரி, நல்லது. நாளைக்கு குள்ள யாருக்கும் ஒன்னும் ஆகாம கடவுளே நீ தான் காப்பாத்தானும். சரி தாத்தா, நான் வீட்டுக்கு போறேன். பேராண்டி மறந்துவிட்டியா? இருட்டு வந்ததும் வெளிய போக கூடாது. போன என்ன ஆகும்னு அம்மா உனக்கு செல்லவில்லையா? தெரியும் தாத்தா, அம்மா சொல்லுவாங்க. இருட்டு வந்ததும் அந்த மிருக மனிதன் வெளிய வருவன். யாராவது வெளிய போன அவங்களை விடாமாட்டான். அதுக்காகத்தான் ஊர்ல எல்லாரும் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு போகாமல் இருக்குறங்க. நீ இங்கேயே தூங்கு, காலையில் விடிச்சதும் வீட்டுக்கு போ. இன்னும் எத்தனையோ பேர் பலி வாங்கும் தெரியலா இந்த மிருக மனிதன்? இதுக்கு ஒரு முடிவு இல்லையா சாமி? இந்த ஊர்ல எப்பாத்தான் இந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும்? யாராவது ஒருவர் இறந்து போறங்க, என்ன செய்யுறது ஒன்னும் புரியல. நீங்களே ஒரு வழி காட்டணும். நீ ஒன்னும் கவலைப்படாதே. ஒரு ஆரம்பம் இருந்தா அதற்கு முடிவு ஒன்று இருக்கும். அதனால் கூடிய சீக்கிரம் இதை சரி செய்ய ஒருவன் வருவன். அவனிடம் தான் இதற்கு ஒரு தீர்வு செய்வான். காத்திரு. யார் வந்தாலும் என்ன சரி, ஊருக்கு நல்லது நடந்தால் அதுவே எனக்கு சந்தோஷம் தான். ஒரு வழிய ஊருக்கு வந்தாச்சு. இங்கேயே ஒரு வீடு பார்த்து வந்த வேலையை முடிச்சுட்டு சிக்கிராம கிளம்பிடாலம். தம்பி, யார் நீங்க? ஊருக்கு புதுசு இருக்க இங்கேயே யாராவது சொந்த காரங்க தேடி வந்தியா? சொல்லுப்பா, எதுக்கு இங்க வந்தீங்க? ஐயா, என் பெயர் ராமு. நான் பிரபலா பாத்திரிக்கை அலுவலகத்தில் வேலை செய்றேன். ஊருல நடக்கிற விஷயத்தை எடுத்து பாத்திரிக்கை போட்ட எல்லாரும் படித்து துரிஞ்சுப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஏதாவது வீடு கிடைச்ச நல்ல இருக்கும். சரி வாங்க, நான் உங்களுக்கு உதவுகிறேன். வாங்க கிளப்பழம். அப்பா அப்பா, இங்க வாங்க. சொல்லுப்ப, யார் இவர்? இங்க எதுக்கு வந்திருக்கிறாரு? அப்பா, இவரு நம்ம ஊரை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறார். தங்குரா வீடு கேட்டாரு. இப்போது தேடுனா கூட 6 மணிக்குள்ள வீடு கிடைக்காது. அதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கட்டும். நாளைக்கு வேற ஒரு நல்ல இடம் தங்க வச்சிடுறேன். சரிப்பா, அதுவும் நல்லதுதான். நீ செல்லுற மாறி இங்க இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் துணை இருக்கு. அப்புறமா இருவருக்கும் சேர்த்து உணவு எடுத்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு போ. சரிங்க, இன்னைக்கு ஓய்வு எடுத்து கொள்ளுங்கள். நாளைக்கு சந்திப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 6 மணிக்கு மேல வேலையில் வாரத்திங்க. நீங்க உதவியதுக்கு நன்றி. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. எதுக்கு 6 மணிக்கு மேல வெளியே வாராத செல்லுறீங்க? அதனால் எனக்கு என்ன பிரச்சனை புரியவில்லை. அது ஒரு பெரிய கதை, அதை நான் உனக்கு சொல்லுகிறேன். முதல்ல நீ ஓய்வு எடு, பின்பு நிதானமாக நான் உனக்கு எடுத்து சொல்லுறேன். என்ன, இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கங்க. என் ஒரு ஆள் கூட போலீஸ் கிட்ட தகவல் சொல்லமா இருக்காங்க. ஏன் நடக்குது அங்க? கண்டுபிடிக்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். ராமு ராமு, எங்க இருக்கீங்க? இங்க வாங்க.
சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இந்த ஊர்ல நிறைய பேர் இறந்துள்ளனர். ஆனால் அதற்கான காரணம் என்னவென்றால் ஒன்னும் புரியவேவில்லை. நீங்க தான் இதை கண்டு பிடித்து வரவேண்டும். சரிங்க சார், நான் இப்பவே போகுறேன். என்னுடைய டீம் கூட போய் அங்க என்ன நடந்தது என்று விசாரிச்சு வரேன். இல்லை, நீங்க அங்க போலீஸ் ஷாப் போன அங்க இருக்க திருடனை குழகாரன் எல்லாம் தப்பிடுச்சு ஓட்டிடுவாங்க. அதனால் நீ போலீஸ் மாறி போகாம சாதாரண உடைகள் அந்த ஊர் மக்கள் சந்தேகம் வரமால் திருடனை கண்டுபிடி. சரிங்க சார், கூடிய சீக்கிரம் நான் அந்த திருடனை பிடிக்கிறேன். ஐயோ பாவம், ரேம்ப அசதிய தூங்குறாரு. சாப்பிட நேரம் ஆகுது. சரி, தூங்கட்டும். பசி வந்து எழுந்ததும் உணவு கொடுப்போம். தம்பி, எழுந்திட்டிய, வா சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்து ஓய்வு எடுத்துக்கோ. சாப்பாடு எடுத்து வைங்க, நான் வர்றேன். என்னையா வீட்டுல எல்லாம் கதவுகள் முடியே இருக்கு, காற்று கூட உள்ள வராது போல. எதுக்கு இவ்வளவு பாதுகாப்புக்கு? என்ன காரணம்? என்ன நடக்குது இந்த ஊருல, சொல்லுங்க. நீ முதல்ல சாப்பிடு, இங்கு நடந்த விஷயத்தை சொல்லுறன். நீங்க முதல்ல சொல்லுங்க, சாப்பிடலாம். அப்புறமாக இங்க நடக்குறது சொல்லுங்க. சொல்லுறன். இந்த ஊர்ல இருட்டு வந்ததும் எல்லாரும் வீட்டுக்கு வந்திடணும். அப்படி யாராவது வரவில்லை என்றால் அவங்கள அவன் விடமாட்டன். யார் 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 அது? அவன் தான் இருட்டு ஓட்டிய அதிபதி மிருக மனிதன்.